நம்ம ஒரு ராகி தோசை போட்டிருப்போம், அது சரியாக வரல. ஸோ அதெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்காக இப்போ கரெக்டாக எப்படி ராகி தோசை போடணுங்கிறத சொல்ல போகிறோம். 1/2 கப் அளவு ராகி, 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/4 கப் அளவு ரவை. இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் வந்து இடியாப்பு மாவு இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி மாவு இருந்தாலும் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சிருந்த ராகி, ரவை, அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ரவை சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் ரவை வந்து நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். ஸோ அதை பண்ணால் முட்டனால தான் எனக்கு வந்து சரியாக வரல. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தயிர், அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு ஆட்டி வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி மாவு சேர்க்கல, அதுக்காக 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க ரவை வந்து நல்லா உப்பி ஊறி வரணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பொடியை நறுக்கின சின்ன வெங்காயம், பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தா இந்த ராகி மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மாவு பேட்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். சூடாக இருக்க தோசை தவாவில் நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். ஒரு சைடு தோசை வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான சுவையான ராகி தோசை ரெடி.